ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் 2 மூவி வந்துட்டு இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோடைய ஒன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சித்தார்த் வந்துட்டு பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு சோசியல் அவேர்னஸாக பண்ணிட்டு இருக்காரு. நிறைய மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. தப்பு நடக்கிற இடத்துல தட்டி கேட்டு அதை வீடியோவை எடுத்து யூடியூப்பில் போட்டுட்ருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட கட்டத்தில் அவருக்கு ஒரு பிரச்சனை வருது கவர்மெண்ட்டால். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இந்தியன் தாத்தா வந்துட்டு அவரை காப்பாற்றினாரா, இந்த படங்களில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணாரா, கவர்மெண்ட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணாரா அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒன்லைனு. இந்த படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இந்த படம் வந்துட்டு அதை பூர்த்தி செஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. சங்கரோடைய பிரம்மாண்டமாக இருக்கட்டும், கமலோடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், எதுவுமே வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசாகவே இல்லை. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. கமலோடைய ஆக்டிங்கை வந்துட்டு கமல் மேக்கப்பே வந்துட்டு மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய எக்ஸ்பிரஷன் எதுவுமே வெளியே தெரியல. சங்கரோட ஸ்டோரி டெல்லிங் வந்துட்டு சுஜாதாவோடைய மறைவுக்கு அப்புறம் எதுவுமே பெருசாகவும் இல்லை. அந்த டைலாக்ஸ் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காவோ ரொம்ப எப்பிக்காவோ இல்லைன்னு எனக்கு தோணுது. இந்த படத்தில் நிறைய பாடல்கள் இருக்கு. அந்த பாட்டோடைய மியூசிக்கவே திரும்பி தூக்கி பிஜிஎம்ஸா போட்டிருக்காங்க. எனக்கு அதுல உடன்பாடே இல்லை. ஏன்னா ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு அவ்வளவா இஷ்டமே இல்லை. அனிருத்தோட ஒர்க் என்னதான் நல்லா இருந்தாலும் இந்த படத்துல வந்துட்டு ரிப்பீட் ஆகுறதுனால அது ஒரு எரிச்சலை உண்டாக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவின்னு தான் சொல்லுவேன். இந்தியன் ஒன் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி யாருமே போயிடாதீங்க. ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களோட கருத்து என்னன்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இந்த படத்தோடைய நெகட்டிவ் ப்ளஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல்.